வணக்கம். இன்று பீஸ் ப்ரோக்ராம் நடத்த முடிவு செய்துள்ளோம். அதில் கங்கை அணியினரும் காவிரி அணியினரும் கலந்து கொண்டுள்ளார்கள். எந்த அணியினர் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக கங்கை அணியினருக்கு திருக்குறளை இயற்றியவர் யார்? திருவள்ளுவர். அடுத்து காவிரி அணியினருக்கு இந்தியாவின் தலைநகரம் எது? அடுத்து கங்கை அணியினருக்கு ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? சரி, இந்த அணியினர் சரியாக விடை தெரியாததால் அடுத்த அணியினருக்கு அந்த வகை ரேடியோவை கண்டுபிடித்தவர். இரு அணியினர்களும் தெரியவில்லை, எனவே அது இன்றைய மார்க்கெட். ரேடியோவை கண்டுபிடித்தவர் மார்கோனி. சரி, அடுத்து இந்த அணியினருக்கு கங்கை அணியினருக்கு இந்தியாவின் பிரதமர் யார்? அடுத்து இந்தியாவின் குடியரசுத் தலைவர்